ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2022 மலையாளத்தில் வெளியான வெயில் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க அப்பா சின்ன வயசுல இறந்து போயிடுறாங்க. அவங்க அம்மா தான் பார்த்தா ஹீரோ மற்றும் அவங்களுடைய பிரதரையும் 2 பேருமே கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வராங்க. 2 பேருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா அடிக்கடி ஃபெயில் ஆகிட்டு ஒரே கிளாஸ்லேயே இருக்காரு. ஸோ ஸ்கூல் லைஃப் ஸ்டோரி கொஞ்சம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரு லவர் இருக்காங்க. ஸோ லவர் கூட ஜாலியாக பேசுகிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஹீரோ பார்த்தா யாருக்குமே பிடிக்காம போகுது. ஏன்னா அவர் எந்த வேலை செஞ்சாலும் நம்ம ஏதாச்சும் பிரச்சனைகளை ஏற்படுத்திடுறாரு. அதேமாரி ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டார், ஒழுங்காக படிக்க மாட்டார். பட் அவங்களுடைய பிரதரை பார்த்தா நல்லா படித்து மெடிக்கல் லெவலுக்கு போயிடுவான். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணை பார்த்தா அவங்க பிரதரும் லவ் பண்ணுவார் ஒன் சைடாக. அதை தெரிஞ்சுக்க நம்ம ஹீரோ பார்த்தா அந்த பொண்ணை நீ வேணாம் விட்டுன்ற மாதிரி போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருமே ஹேட் பண்ணுறாங்களே அப்படின்ற காரணத்துக்காக ஒரு கும்பல் கூட போயிட்டு வேலை செய்கிறாரு. அதான் செகண்ட் ஹாஃபாக காட்டுவாங்க. ஸோ கடைசியாக அந்த கும்பல் கூட அவருக்கு என்னமான பிரச்சனைகள் ஆச்சு, எப்படி கடையை முடிச்சாங்க, இதான் பார்த்தா ஒரு மொத்த ஸ்டோரியாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தா ஒரு டீசென்ட் வாட்சல் மூவி தான். அந்தளவுக்கு பெட்டர்னு சொல்ல முடியாது. கதைக்களமே இல்லைங்க. எதுக்காக இந்த படம் எடுத்தானே தெரிய வரல. ஏன்னா எங்கேயுமே கதை கதையிலே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஸோ ஸ்கூல் லைஃப்பை காட்டுறாங்க, அதுக்கப்புறம் லவ் பண்ணுறதை காமிக்கிறாங்க. இதான் மொத்தமாக போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்தா ஒருத்தர் கேங் கூட சேர்ந்து ஒரு அடுத்தரில் ஈடுபடுறாரு. ஆனால் அடுத்தரின்னு சொல்ல முடியாது, ஒரு சில ஹெல்ப் பண்ணுறாரு. அதுதான் அதனால் என்ன பிரச்சனை ஆச்சு அதையாக கொண்டு போகிறாங்க. ஸோ கதையே இல்லாத ஒரு படமாக தான் இதை எடுத்திருக்காங்க. அந்தளவுக்கு ஒன்றும் கதைக்களம் திரைக்களம் பெருசாக எதுவுமே இல்லைங்க. ஸ்க்ரீன் பிளேயும் கொஞ்சம் மொக்கையாக தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பார்க்கலாம் ஒன் டைமாக. உங்களுக்கு வேறு படமே இல்லை அப்படின்றவங்க இந்த படத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக எதுவுமே இல்லைங்க. ஒரு ட்ராமா மூவி மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. கதைக்களம் கிடையாது, கதை எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி பார்க்குறதுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் ஒன் ஹவர் வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் இதுவாக தான் போகுது. ஸோ கடைசியாக அவங்க லவர் கூட ஜாயின் ஆனாரா இல்லையா, இது மாதிரிலாம் நிறையா கொண்டு போயிருக்காங்க. ஒன் டைம் பார்க்கலாம். ஸோ மலையாள மூவி தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு டீசெண்டான ஒரு வாட்சல் மூவி தான். ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த படத்தோட மொத்த ரிவ்யூ. இந்த படம் முடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூவி அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.